பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ஸில் பல பேர் மீட்டப் பண்ணி நிறைய ஃபோட்டோஸ் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்து இன்னும் 2 கண்டஸ்டன்ஸோட ஃபேன்ஸ் மீட் திங்கட்கிழமை நடக்க போகுது. அந்த ஃபேன்ஸ் மீட்டை பற்றி பேசலாம். கமருதீன் பார்வதி ஃபேன்ஸ் மீட்டில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற அப்டேட்டும், வினோத் அவர்கள் 2 பாகம் வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு, அதில் என்ன நடந்திருக்குது, சுபிக்ஷா போட்ட பதிவு, அரோரா போட்ட பதிவுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் மக்களே, பண்ணுங்க. ஓகே, இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, மொதல் விஷயம், வெளியே போயிட்டு நேற்று ஒரு மிகப்பெரிய கெட் டுகெதர் மீட்டிங்கே நடந்திருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா அன்பு கேங், சோகால்டு அன்பு கேங் நிறைய பேர் போய் மீட் ஆகியிருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா சபரி, கனி, விக்ரம், அரோரா, சுபிக்ஷா, அப்சரா, துஷார், வியானா, கானா வினோத், அமித் அண்ட் அவங்களோட ஒய்ஃபும் விக்ரம் அண்ட் விக்ரமோட ஒய்ஃப், இவங்கெல்லாம் தான் போய் அதில் கலந்துட்டு இருக்காங்க. ஏதோ நைட்டு பார்ட்டி போல் அந்த பார்ட்டியும் வைப் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் ரீயூனியன் அப்படின்றத சொல்லலாம். பட் நல்லா இருக்கு. வெளியே போயிட்டு இந்த ஒரு ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் இந்த வைப் இருக்கும். ஆனால் சீசன் 8 கண்டஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா வெளியே போனதுக்கப்புறம் அந்த ஒரு பாண்டிங்கை தொடர்ந்து எல்லா ஈவெண்ட்டுக்கும் சரி எங்கே போனாலும் ஒன்றா போகிறத நம்ம சீசன் 8 பார்த்துருக்கோம். அதே மாதிரி இங்கே சீசன் 9 கண்டஸ்டன்ஸுக்கிட்டையும் அந்த ஒற்றுமையை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் ரீல்ஸ் மூலியமாகவும் பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட் மூலியமாகவும் பார்த்துருப்பீங்க. அப்படி யாராவது பார்க்க மறந்துட்டீங்கன்னா ரீல்ஸும் ஒன்று இருக்கும், அந்த ரீலை பார்க்கலாம். இன்னொரு 2வது ரீலுமே வரும், அதுலேயும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா அதையும் வேண்டாம்ப்பா அப்படின்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. ரீசெண்டாக இது ஒன்று. அதில் குறிப்பாக சுபிக்ஷா ஒரு போஸ்ட்டில் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. த பெஸ்ட் கிஃப்ட் ஐ காட் இன் பிபி கனி அண்ட் சபரி, லவ் யூ போத் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு கிடைச்ச 2 மிகப்பெரிய கிஃப்ட்னா இவங்க 2 பேர் அப்படின்றதையும், அடுத்து அரோராவுக்கு ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காங்க, லவ் யூ மச்சான்ற மாதிரி. அரோராவோட ஃபோட்டோஸ் நிறைய அப்படி கொலாச் பண்ணி அங்கே ஒரு ஃபோட்டோஸையும் பார்க்க முடிஞ்சு. அடுத்து தனியாக அண்ணன் பாசம் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடான்ற மாதிரி அண்ணன் ஃபார் எ லைஃப். எப்படி விக்ரம் அண்ணன் ஃபார் எ லைஃப், யார் என்ன சொன்னாலும் சரி, ஐ நெவர் எவர் லீவ் யூ அண்ணன். ஸோ யார் என்ன சொன்னாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன் கூடயே தான் இருப்பேன், லவ் யூ ஆல்வேஸ்ன்ற மாதிரி அந்த ஒரு பாண்டை வேல்யூ பண்ணதாக இருக்கட்டும். ஏன்னா வெளியே போயிட்டு வையானா அந்த பாண்டே வேண்டாம், தேவையில்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம் இல்லையா, அந்த விஷயத்தையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக அது என்ன நடந்தாலும் சரி, நான் உனக்கு தங்கச்சி தான், நீ எனக்கு அண்ணன் தான், நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ற மாதிரி அந்த இடத்துல சுபிக்ஷா சொல்லுவதுமே பார்க்கறது சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வியானா இந்த விக்ரம் கூடயோ சபரி கூடோ கனி கூட இவங்க கூட மிங்கிள் ஆகாத மாதிரி தான் தெரியுது. நம்ம அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போதே கூட இவங்க கூட அவங்க மிங்கிள் ஆகாத மாதிரி இருக்கு. அமித் எல்லாரு கூடயும் மிங்கிள் ஆகிட்டு எடுக்கிறார். பட் வியானா அந்த மிங்கிளுக்குள்ளேயே வரமாட்டேங்கிறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்குள்ள வருது. அதில் குறிப்பாக சபரி அண்ட் அப்சரா பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு விஷயத்தை பற்றி. ஏன்னா அந்த கிரஷ்ன்ற மேட்ரு அது இன்னும் வெளியே வரல. பட் அது என்ன ஆச்சுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதுதான் இந்த ரீயூனியனில் நடந்த சம்பவங்கள். ஓகே, அடுத்ததாக இன்னொரு பக்கம் திங்கட்கிழமை திவ்யாவோட ஃபேன்ஸ் மீட் நடக்குது. பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னரான திவ்யாவோட ஃபேன்ஸ் மீட்டு திங்கட்கிழமை 26 ஜனவரி மண்டே 10 மணிக்கு, எப்படி காலைல 10 மணிக்கு வேலம்மாள் ஆல் முகப்பேர் வெஸ்ட். ஸோ முகப்பேரில் வேலம்மாள் ஆலில் திவ்யாவோட ஃபேன்ஸ் மீட்டு. லிமிட்டட் சீட்ஸ் தானா, யார் யாரெல்லாம் போய் பங்கேற்கணுமோ இல்லை புக் பண்ணணுமோ அந்த ஒரு போஸ்ட்டை பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ திங்கட்கிழமை, அதே திங்கட்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு அதே வேலம்மாள் ஆல்லையும் முகப்பேர் வெஸ்ட்லேயும் பிரஜன் மற்றும் சாண்ட்ரா 2 பேரோட ஃபேன்ஸ் மீட்டுமே நடக்குது. என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னீங்களா, 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபேன்ஸ் மீட் நடக்கலாம். அதுலேயும் போய் பார்க்கணும், சாண்ட்ராவோட ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்க இல்லை பிரஜனோட ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா அதுலேயும் போய் நீங்கள் தாராளமாக பங்கேற்று சந்தோஷப்படலாம். ஓகே, இது ஒன்று. அடுத்து வினோத் ஃபேன்ஸ் மீட்டோட 2 வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் எனக்கு ஒன்று அந்த ஹவுஸ், வினோத் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஹவுஸை பற்றி, அந்த வீட்டில் என்னெல்லாம் நடக்குது, அந்த வீட்டை சுற்றி காட்டின ஒரு வீடியோவும், அதில் அவங்க அம்மாவுக்காக அவர் மிஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் பேசியிருந்தார். அது ஒரு பக்கம் நல்லா இருந்துச்சு அதை பேசுறது. அந்த ஃபுட்டேஜ் பார்க்கணும், கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வீடியோன்னு நினைக்கிறேன். அதுவுமே ரிலீஸ் ஆகிருக்கு, அதை போய் நீங்கள் பாருங்கள், நல்லா இருக்கு. அந்த வினோத்தோட கான்வர்சேஷன் அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு, போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை பார்த்துருங்க. அடுத்து 2வது பாகம் ஒன்று ரிலீஸ் ஆகிருந்தது. அந்த 2வது பாகத்தில் எனக்கு 2 மாற்று, ஒன்று இதை பண்ணியிருக்க வேண்டான்றது ஒன்று, 2வது இது சூப்பராக இருக்கேப்பா அப்படின்னு நான் ஃபீல் ஆன ஒன்று.
ஒன்று என்னன்னா, அங்க ஒரு ஆங்கர் வந்து பாட்டு பாட சொல்லுவாங்க. பாட்டு பாட சொல்லும்போது வீட்டுக்குள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே கானா வினோத் அந்த பாடிய பாட்டு வெளியே பயங்கரமான கான்ட்ரவர்சி ஆச்சு. அது பாடக்கூடாதுன்ட்டு. அதே பாட்ட அந்த இடத்துல ஆங்கர் சொல்லி ஒரு பாட சொல்றது நல்லா இல்ல. ஏன்னா அதுல வந்து பூச்சி மருந்து குடுத்து கொல்லணும், இதெல்லாம் பண்ணணுன்ற மாரி வார்த்தைகள் வருகிறது. அந்த பாட்ட அங்க பாடியிருக்க வேண்டாம். கானா வினோத் அத அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ நம்ம இது ஒரு ஃபன்னுக்கு இதுக்குன்னு இந்த பாட்டெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. அதுவே தப்பு அப்படின்றது தான். ஆல்ரெடி அது வெளியே இப்படி நடந்துமே அந்த இடத்துல பாடினது எனக்கு உடன்பாடு இல்லை. அது பாடியிருக்க கூடாதுன்றது தான். ஸோ அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் ஆன் தட் இஷ்யூ. அது மட்டும் அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலு. அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இந்த 18 லட்ச ரூபா வச்சு நான் என்ன பண்ண போறேன்னா, அம்மாவுக்கு கொஞ்சம் சமாதி கட்டணும், அந்த சமாதியை வந்து கொஞ்சம் பெருசா நல்லபடியா கட்டணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு சொன்னார்ல. அது பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. அது ஒரு நல்ல மொமெண்டா இருந்துச்சு. சூப்பர் அப்படின்றதான் ஃபீல் ஆச்சு. அதை பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுங்க. இது ஒன்று. அடுத்து கமருதீன் மற்றும் பார்வதியோட ஃபேன்ஸ் மீட்ல நடந்த சம்பவங்களை பத்தி பார்த்துருவோம். கமருதீன் மற்றும் பார்வதியோட ஃபேன்ஸ் மீட் ரொம்ப டிலேவா இருக்கு. ஏன்னா பார்வதியோட டைமை விட தாண்டி தான் இப்பதான் பார்வதி ரெடி ஆகிட்டு கிளம்பி போற விஷுவல்ஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஆனா கமருதீன் அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததே லேட்டு. அங்க ஆடியன்ஸுமே கொஞ்சம் கம்மியா இருந்திருக்காங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல. அப்படிதான் நம்ம கேள்விப்படுறோம். அதுக்கப்புறம் இப்ப கூட்டம் கூடிருச்சு. ஏன்னா 2 ஃபேன்ஸ் மீட்டும் சேர்ந்து. ஏன்னா 2 மணிக்கு பார்வதின்னு சொன்னீங்க. ஆனா 2 மணி பார்வதி ஃபேன்ஸ் மீட்டே லைட் இப்ப சாயந்தரம் 4 மணிக்கு மேல தாண்டி போயிட்டு இருக்கு. அந்த நிலைமையில தான் இருக்கு. அப்போ 2 ஃபேன்ஸும் சேர்ந்து தான் அங்கே இதுவாக இருக்கு அப்படின்ற தகவல். இல்லை குறிப்பாக கமருதீன் வந்து வினோத்தோட பேரை சொல்லும் போதெல்லாம் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு உடஞ்சி அழுதாரு அப்படின்ற தகவலுமே நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அந்த இடத்துல ஒரு மாதிரி உடஞ்சிட்டாராம் வினோத்தை பற்றி. அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் எல்இடி இருக்கு இல்லையா, அந்த எல்இடிஎஸ்ல ஃபோட்டோஸ்லாம் போடுவாங்களே, அந்த ஃபோட்டோஸை போயிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதில் திவ்யாவோட ஃபோட்டோலேருந்து நிறைய பேரோட ஃபோட்டோ வந்திருக்கு. அதுக்கு கமருதீன் பல விஷயங்களை தெரிவித்திருக்கார் அப்படின்றது நம்ம வீடியோ ஃபுட்டேஜ் வந்தால் தான் பார்க்கணும் என்ன சொன்னாருன்றது. அதை தாண்டி என் வாழ்க்கையில ஒரு பக்கம் வினோத்தும் ரொம்ப முக்கியம், பார்வதியும் ரொம்ப முக்கியம். 2 பேருமே எனக்கு ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருக்க முடியாது. எனக்கு 2 பேருமே முக்கியன்ற மாதிரி பார்வதியும் விட மாட்டேன், வினோத்தையும் விட மாட்டேன்ற மாதிரி பேசியிருக்காப்புல. அதையும் நம்ம கேள்விப்படுறோம். அதை தாண்டி அந்த பேட் டச் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, பார்வதி பேட் டச்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணல. அது எல்லாமே வைல்டு கார்டை தான் அவருக்கு அதை இன்ஸ்டா ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க. பார்வதி அப்படிலாம் பயன்படுத்தலைன்ற மாதிரி சொன்னாரு. யாரு சாமி நீ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. பார்வதி அப்படிலாம் சொல்லலையா, வைல்டு கார்டு தான் வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்களாம். நம்பிருங்க மக்களே, எப்படி ஒரு ஒயிட் வாஷ்ன்றது நீங்களே பார்த்துக்கணும். இதுக்கு தான் அவ்வளோ சண்டை போட்டார், அவ்வளோ பேச்சு பேசினாரு. இங்க கடைசியில் பார்வதி அது சொல்லலைன்றது இவரே வந்து நம்பிட்டார். சூப்பர் கமருதீன், சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான். என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவங்க பண்ணது தப்பு, அது பார்வதிக்கே தெரியும். ஆனால் வெளியே வந்து கமருதீன் இந்த மாதிரி ஒரு அந்தர்பல்ட்டி அடிப்பார் நான் எதிர்பார்க்கல. ஒரு ஒரு ட்விஸ்டா இருக்கு. அதையும் வரும்னு நினைக்கிறேன். டெலிகாஸ்ட்ல வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த அளவு ஒரு ட்விஸ்ட், அவங்க மேல எந்த தப்பும் இல்லை, வைல்டு கார்டு தான் ட்விஸ்ட் பண்ணிட்டாங்களாம். சிறப்பு அப்படின்றதா இருந்துச்சு. ஓகே, அதை தாண்டி நான் மட்டும் வீட்டுக்குள்ள இருந்தேன்னா கண்டிப்பா கானா வினோத்தை பணப்பட்டி எடுக்க விட மாட்டிருக்கேன். எடுத்திருக்கவே கூடாது, எடுக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்கார் போல. ஓகே, இது ஒண்ணு. அதை தாண்டி கமருதீன் பார்வதி அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கமருதீனும் பார்வதியும் சரி, இப்போ கமருதீனோட மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரியர்ல தான் இருக்கு. கரியர்ல நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். இப்போ இந்த இயர் வந்து என்னோட முழு ஃபோக்கஸும் என்னோட லைஃபும் கரியர்ல தான் இருக்கு. நான் பார்வதி கூட கொஞ்சம் டச்சில் தான் இருப்பேன், பாண்டில் தான் இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்வதி, அந்த பாண்டில் தான் இருப்பேன். ஸோ பார்வதி கூட இன்னும் கொஞ்ச நாள் டிராவல் பண்ணிட்டு லைஃப்பை பற்றி அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலான்ற மாதிரி இருக்கும். ஸோ வெளியே வந்து எங்களுடைய பாண்டிங் எப்படி இருக்கு, அடுத்த கட்டத்துக்கு என்னன்ற மாதிரி கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு முடிவு எடுக்கலாம், கல்யாணத்தை பற்றி ஒரு முடிவு எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் நல்லா பழகி 2 பேரும் மாற்றி மாற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்ன்றதையும் ஓப்பனாக போட்டு உடைச்சிருக்கார். ஸோ வெளியும் அந்த ரிலேஷன்ஷிப் தொடருகிறது. வெளியே வந்து அது ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃப்ரெண்டுக்கும் மேலே அப்படின்ற மாதிரி இருக்காங்கல்ல, அந்த ஃபீல் வந்து வெளியே காதலாக மாற வாய்ப்புள்ளது. அதை நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்றதுமே அங்கே பதிவு பண்ணியிருக்கார். 2 பேரும் நல்லா இருந்தால் சந்தோஷம்ப்பா அப்படின்றது தான் நமக்கு தோணுச்சு. ஓகே, அடுத்து அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அது என்னது போத்தனும் இன்னொருத்தர் இருக்கார், அவர் பேர் தெரில. அவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல அந்த ஃபேன்ஸ் மீட்டில். அங்கே ஒரு பயங்கரமான சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதை தாண்டி கமருதீன் மாலை போட்டு வரவேற்று அதுக்கப்புறம் பயங்கரமான டான்ஸு ஸ்டேஜில் பல விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். இதுதான் நடந்திருக்கு. அதை தாண்டி என்ன நடந்துச்சுன்றது நம்மலாம் ஃபுட்டேஜ் வந்தால் தான் பார்க்க முடியும். நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இவ்வளோதான். ஓகே, அதில் வினோத்தை பற்றி பேசும்போது ரொம்ப எமோஷனல், பார்வதியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதில் குறிப்பாக பார்வதி கிட்ட கோவப்படுறதுக்கான காரணத்தையுமே விளக்குறை கொடுத்துருக்கார். என்னன்னா,
நம்ம பிடிச்சவங்க கிட்ட தானே கோவப்பட முடியும், நம்ம பிடிச்சவங்க கிட்ட தானே ரியாக்ட் பண்ண முடியும். ரோட்ல போறவங்கிட்டயோ இவங்க கிட்டயா போய் நம்ம சண்டை போட முடியும்? நம்ம பிடிச்சவங்க கிட்ட கோவப்படலாம். அன்பு இருக்கிற இடத்துல தான் கோவம் இருக்கும், கோவம் இருக்கிற இடத்துல தான் அன்பு இருக்கும்ன்ற மாதிரி பேசி பார்வதி அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. நான் பார்வதி கிட்ட கோவப்பட்டது அவங்க கிட்ட அளவு கடந்து அன்பு இருந்ததால தான் கோவம் வந்துச்சுன்ற மாதிரிலாம் பேசியிருக்காப்புல. இதுதான் மக்களே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.